رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது ஓதப்பட்ட ஒரு குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் பார்த்து சொன்ன ஒரு செய்தியை கொண்டு ஆரம்பம் செய்யலாம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் கூட அந்த மலை அந்த குர்ஆனுடைய தாக்கத்தினால், அதனுடைய அந்த செய்திகளின் பாரதூரத்தினால் நபியே நீங்கள் அதனை கண்டு கொண்டிருப்பீர்கள். அழுது அது அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அப்படியே சிதறுண்டு போகக்கூடிய நிலைமையை நீங்கள் கண்டிருப்பீர்கள். முத்தசத்தியன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மலையில அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை இறக்கினால் அந்த குர்ஆனோட தாக்கம் எப்படி இருக்குமென்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் எங்களை எல்லாருடைய செவிப்புலன்களுக்குள்ளால ஊடுருவி எங்களை உள்ளத்துல இந்த குர்ஆன் இறங்குகிறது. ஆனால் அது என்ன தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக வந்த இந்த மாதம், குர்ஆனை கொண்டாடுவதற்காக வந்த இந்த மாதம் எங்கள் எல்லோரையும் விட்டு போவது உண்மையில் ஒரு குர்ஆனிய மனிதனுக்கு கவலையை தான் ஏற்படுத்தும். அது ஒரு பெருநாள் வருகிறது என்ற சந்தோஷத்தை விட இந்த குர்ஆனோடு நெருங்கி இருந்த இந்த நாட்கள் எங்களை விட்டு போகிறது என்ற கவலை மிகைத்திருக்கும். அந்த விடயத்தையும் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டும் சூரா கஹஃபை நாங்கள் 2 நாட்களாக படித்து வருகிறோம். அதிலே அல்லாஹ் தஆலா புகைவாசிகளை அறிமுகம் செய்கின்ற போது இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நிச்சயமாக அவர்கள் சில இளைஞர்கள் அல்லாஹ்வை தங்களுடைய இரட்சகனை மிக உறுதியாக ஈமான் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பெரும்பாலான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது அவர்கள் இளமை பருவத்தை மிகச் சரியாக இந்த மார்க்கத்துக்காக, தீனுக்காக, சமூகத்துக்காக செலவழித்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக துணிச்சலாக அந்த சமூகத்திலே தன்னுடைய தாவாவை மேற்கொள்கின்ற போது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பாவிக்கின்ற அந்த சொல், அவர் ஒரு இளைஞனாக இருந்தார். இப்ராஹிம் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவர் இப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டார், ஆனால் அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது அவருடைய இளமை பருவ சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை கால சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படி பல மனிதர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், இந்த சமூகத்தை தூக்கி பிடித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போது நாங்கள் பார்த்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய இளமை கால பகுதியில் தான் இந்த சாதனைகளை செய்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே எங்களுடைய பருவங்களில் மிக முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். அது சாதனைக்குரிய ஒரு பருவம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இன்னும் இளமை பருவத்தை கடக்காதவர்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். யுவதிகள் பலர் இந்த இடத்திலே வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நேரத்திலும் தொழுகைக்காக வந்திருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்ற விஷயத்திலே, இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற விஷயத்திலே இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக மகத்தான. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார் தான் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய இளமையை கழிக்கின்ற இளைஞனோ யுவதியோ அல்லாஹ்வுடைய நாளை மறுமையிலே அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இந்த இளமை பருவத்தை கூடுதலாக சமூகத்தின் பங்களிப்புகளுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வரலாறுகள், இந்த சூரா கஹஃப் உட்பட அனைத்தும் எங்களுக்கு சொல்லிச் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து படிக்கின்ற போது மிக அபூர்வமாக அதிகமான இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கும் தாவாவுக்கும் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவாக சொன்னார்கள், என்னை முதியவர்கள் எல்லாம் கைவிட்ட சந்தர்ப்பத்திலே எனக்கு இளையவர்கள் கை கொடுத்தார்கள். முதியவர்கள் எல்லாம் என்னை கைவிட்ட சந்தர்ப்பத்திலே இளைஞர் சமுதாயம் தான் எனக்கு கை கொடுத்தது என்று சொன்னார். இந்த சமூகத்திலே பல சமூக பணிகள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது, பல தஅவா பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு துடிப்புள்ள இளைஞர் சமுதாயம்
அவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு அல்லாஹ் பற்றிய அந்த எண்ணம் கொண்டவர்களாக, சமூகம் பற்றிய அக்கறை உள்ளவர்களாக முன்வர வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்தலூஸ் என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லீம் ஸ்பெயின் ஒரு காலத்திலே 800 வருடங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த ஒரு பிரதேசம். அதனை கைப்பற்றி அங்கே இஸ்லாத்தினுடைய தூதை கொண்டு சென்ற தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய 22வது வயதிலேயே படைத்தளபதியாக மாறிவிட்டார். அவர்கள் முழு ஸ்பெயினுடைய அந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகின்ற போது வெறும் 35 வயதிலே அவர்கள் அந்த போராட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து பெரும் சாம்ராஜ்யத்தை இஸ்லாத்துக்காக வெற்றி கொண்டு கொடுத்த போது அவருடைய வயது 35 தாண்டி இருக்கவில்லை. இந்தியாவிலே கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். முகலாய பேரரசர்களுடைய வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 1000 வருடங்களுக்கும் அதிகமான முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி இந்தியாவிலே இருந்திருக்கிறது. இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த முஹம்மது பின் காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த தூதையை கொண்டு செல்வதற்காக வருகின்ற போது சிந்து நதி கரையிலே வந்து இறங்குகின்ற போது அவருடைய வயது வெறும் 17 வயது. நம்முடைய ஒரு ஓயல் மாணவருடைய வயது தான் முஹம்மது பின் காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்த வயது. எவ்வளவு பெரிய தூர நோக்கு சிந்தனையோடு அவர்கள் செல்கிறார். இன்றைய எங்களுடைய இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை என்ன? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு விடயத்துக்கு கூட இன்று இளைஞர் சமுதாயம் உணர்ச்சி வசப்பட்டுக் கொள்கின்ற ஒரு சமுதாயமாக, தன்னுடைய சந்தோஷங்களை கூட எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நெறிப்படுத்தல்கள் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக தொழுகைகளுக்கு கூட அந்த வயதையுடைய பிள்ளைகளை காண்பது மிக அரிதாக இருக்கின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் உலக வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு மிக பெரும் சம்பவம் தான் கான்ஸ்டாந்தினோபிள் என்று அழைக்கப்படுகின்ற நகரம். ஐரோப்பியர்களினுடைய மத்திய நிலையமாக இருந்த நகரம், பைசாந்திய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்த நகரம். அந்த நகரத்தை முஸ்லீம்கள் துருக்கியர்கள் கைப்பற்றியதுதான் உலக வரலாறு தடம் புரண்டதற்கு காரணம். அதுக்கு பிறகுதான் ஐரோப்பியர்களை எழுச்சி பெறுகிறார்கள். ரோஷம் வந்துதான் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள். இந்த வரலாற்று சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் அவருடைய தந்தை சின்ன வயதிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன் அறிவிப்பு ஹதீஸ் இருக்கிறது. நிஅமல் காயித், மிகச்சிறந்த காயித் யார் தெரியுமா? இந்த குஸ்தந்தீனியாவை வெற்றி கொள்கின்ற காயித் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு, ஒரு நபிமொழி இருந்தது. அந்த நபிமொழியை முஹம்மது அல் ஃபாத்திஹ் தூங்குகின்ற அறையிலே அவருடைய தந்தை எழுதி ஒட்டி வைத்திருப்பார். காலையில எழும்புகின்ற போது அந்த பிள்ளை முதலாவது பார்ப்பது அந்த ஹதீஸை தான். அப்போது கேட்கும் தந்தை இடத்திலே, யார் அந்த காயித்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காயித் யார், அந்த தளபதி யார்? அப்போது அந்த தந்தை சொல்வார், அது நீதான், அது நீதான். அப்படி சொல்லி சொல்லி அந்த ஈமானிய உரத்தை ஊட்டி வளர்த்ததன் விளைவும் அவர்கள் முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் அந்த கான்ஸ்டாந்தினோபிள் நகரத்தை கைப்பற்றுகின்ற போது 21 வயது கூட நிரம்பி இருக்கவில்லை என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயிரோடு இருக்கின்ற போது இறுதியாக தயாரித்த படைக்கு ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவர்கள் அனுப்பி வைக்கின்ற படைக்கு தளபதியாக நியமித்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ அல்லது அவர்களுடைய வயதை ஒத்த ஒரு மூத்த சஹாபி அல்ல. அப்போது வரும் 16 வயது நிரம்பி இருந்த உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அனுப்பப்படுகின்ற அந்த படைக்கு தளபதியாக நியமித்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 18 வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபா பொறுப்பை ஏற்றதற்கு பின்னர் அவர்கள் உஸாமா பின் ஸைதை தான் மீண்டும் தளபதியாக நியமித்தார். பொது சஹாபாக்கள் பலரும் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்த அந்த இளைஞரை தான் நானும் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த சின்ன வயதிலேயே இவர்கள் எல்லாம் சாதித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய தாவாவின் முக்கியமான ஒரு பங்காளி. முதலாக சிறுவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 10 வயது, வெறும் 10 வயதில் இஸ்லாமிய தாவாவை விளங்கி அதற்கு தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக உழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். 25 வயதுக்குள்ளேயே பெரும் பெரும்
சாதனைகளை அவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தது மாத்திரமல்ல, பல போராட்டங்களுக்கு தலைமை வகித்த, சிறிய படையெடுப்புகளுக்கு தலைமை வகித்த அஸ்வதுல்லா, அல்லாஹ்வுடைய வாள், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒருவராக அலி ரலியல்லாஹு தஆலா இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இஸ்லாமிய யுத்த துறைகளில் மாத்திரமல்ல, அறிவுத்துறைகளில் பங்களித்தவர்களாக கூட முஸ்லிம் இளைஞர்கள் பலர் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஐரோப்பிய உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிஞர் தான் அலி இப்னு சீனா. இந்த அலி இப்னு சீனா அவர்கள் எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் அல் கானூன் ஃபி திப். அல் கானூன் ஃபி திப், மருத்துவத்துக்கு சட்டம், மருத்துவத்துக்கே இதுதான் யாப்பு சட்டம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை அவர் எழுதுகின்ற போது அவருடைய வயது வெறும் 14 வயது. மருத்துவத்துறையில் இன்றும் ஐரோப்பிய உலகம் கொண்டாடுகின்ற ஒரு நூல் அது கானூன் ஃபி திப். அதனை அவர்கள் பெயரை மாற்றி கேனான் என்று வைத்திருக்கிறார்கள். அல் கானூன் என்ற புத்தகத்தை தான் ஆங்கிலத்திலே கேனான் என்று மாற்றி அதனை இன்றும் மருத்துவ உலகத்தின் முக்கிய ஒரு வேதமாக கருதுகின்ற அளவுக்கு அந்த புத்தகம் மருத்துவத்துறையில் ஏற்படுத்திய மாற்றம். ஏன்னா சத்திர சிகிச்சையை பற்றி அப்போது அவர் ஆய்வு செய்திருக்கிறார். பெரிய பெரிய சத்திர சிகிச்சைகளை பற்றியெல்லாம் கானூன் ஃபி திப்பிலே அலி இப்னு சீனா அவர்கள் ஆராய்ச்சி செய்திருப்பார். அதே நேரம் அலி இப்னு சீனா ஒரு ஃபிக்ஹ் துறை அறிஞர். அவருக்கு தனியான ஃபிக்ஹ் சட்ட நிலைப்பாடுகள் இருந்ததாக சொல்கிறார். ஏக காலத்திலே ஒரு மருத்துவராகவும் ஆராய்ச்சியாளராகவும் அறிவியலாளராகவும் ஒரு ஃபிக்ஹ் துறை அறிஞராகவும் இருந்திருப்பதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இது இன்றைய சமூகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பிள்ளைகள் உலகளாவிய ரீதியிலே கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பதற்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை இஸ்லாமிய அறிவிலும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் நினைக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கப்படும். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நம்மில் பலருக்கு தெரியும். என்னவாக தெரியும்? ஒரு ஹதீஸ் கலை அறிஞராக தெரியும். ஆனால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு தனியான ஒரு முஸ்தஷ்ஃபா இருந்தது, அவர்கள் மருத்துவம் பார்க்கின்ற ஒரு தனியான ஹாஸ்பிட்டல் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வளர்க்கின்ற போது, கவனத்தில் இளைஞர்களை உருவாக்குகின்ற போது நாம் தவறு விடுகின்ற ஒரு இடம்தான் அவர்களுக்கு மார்க்க கல்வியை, இஸ்லாமிய அறிவை கடப்பாடு பெற்றோராகிய எல்லோருக்கும் இருக்கிறது. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறந்த வளர்ப்பின் விளைவுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 19 வயதுக்குள்ளால் சுமார் 2200 ஹதீஸ்களை இந்த சமூகத்துக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். யுவதிகளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. 19 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றனர். அதற்குள்ளால் 2200 ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பல குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தர்ஜுமானுல் குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட ஒருவர். குர்ஆன் தர்ஜுமா இவர்தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவர் முதலாவது தஃப்சீர் விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தது 8 வயதில். குர்ஆனுக்கு ஓதி முடிக்கல, குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னது 8 வயது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற வசனம் இறங்கிய போது இது முஸ்லிம்களின் வெற்றியை பற்றி பேசுகிறது என்று பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்த போது, இல்லை, இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பற்றி பேசுகிறது என்று விளக்கம் சொன்னவர்கள் இப்னு அப்பாஸ். அந்த விளக்கத்தை சொல்லுகின்ற போது அவருடைய வயது 8. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நபி அவர்கள் கேட்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஹ் துறையிலே மிகவும் ஆழமான அறிவு கொண்ட ஒருவராக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்த சமூகத்துக்கு முத்துக்களாக கொடுக்கப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறார். இன்று நாங்கள் யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? தந்தை மிகச்சிறந்தவர், நல்ல குடும்பத்தில் வந்தவர், நல்ல பட்டம் பதவியோடு இருப்பவர். ஆனால் பிள்ளைகளுடைய நிலைமை கவலைக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் உலகத்தின் ஓட்டத்துக்கு பின்னால், உழைப்புக்கு பின்னால், செல்வத்தின் தேடலுக்கு பின்னால் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எங்களுடைய வீடுகளுக்குள் இருந்து இப்படியான தவாவுக்குரிய முத்துக்களை நான் உருவாக்க வேண்டும், அதுதான் என்னுடைய மறுமைக்கு பின்னரும் வரும் என்ற அந்த சிந்தனை நம்மில் பல பெற்றோருக்கு இல்லாமல் போனதன் விளைவை தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பல பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன? இந்த பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள் இல்லை. பாடசாலைக்கு வந்து சொல்கிறார்கள், மதரசாவுக்கு வந்து சொல்கிறார்கள், கோல் எடுத்து சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொன்னால் கேட்கிறார்கள் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார்கள். இது ஒரு கேவலமான ஒரு நிலை.
ஒரு பெற்றோராக நாங்கள் தோற்று போகின்ற இடம் தான் இந்த இடம். எப்போது உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு கட்டுப்பாடற்ற நிலையில் சென்றிருக்கிறதோ அது அப்போது நாங்கள் ஒரு குழந்தை வளர்ப்பில் தோற்று போயிருக்கிறோம். கொடுக்க வேண்டிய வயதில் குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுக்காமல் மாத்திய சிந்தனையை, சடவாத சிந்தனையை, மதச்சார்பற்ற சிந்தனையை நாங்கள் ஊட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாடத்திட்டங்களும் நம்முடைய நாட்டில் இருக்கிற கல்வி முறையும் பிள்ளைகளுக்கு ஒரு காலமும் இந்த விழுமியங்களையோ நாம் பேசுகின்ற இந்த ஈமானிய உணர்வுகளையோ கொடுக்க போவதில்லை. அதனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டிய பெரிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. இன்று இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் பெரிய ஸ்ட்ரகிளிலே இருக்கிறார்கள். பல நிறுவனங்கள் நாங்களும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட வகையில் நான் மிக அனுபவத்தோடு பேசுகின்ற ஒரு விடயம் இது. பல இஸ்லாமிய மதரசாக்களை, சமூக நிறுவனங்களை மூடுகின்ற கட்டத்தில் பலர் என்று வந்திருக்கிறார்கள். காரணம், இந்த சடவாத சிந்தனை இன்று கடுமையாக பிள்ளைகளை தாக்கி இருக்கிறது. எவ்வளவு குயிக்காக போய், எவ்வளவு குயிக்காக ஒரு கோர்ஸை முடிச்சு, எவ்வளவு குயிக்காக வெளிநாட்டுக்கு போய், எவ்வளவு குயிக்காக ஒரு மோட்டார் பைக்கை வாங்கி, எவ்வளவு குயிக்காக ஒரு மொபைல் போனை, நல்ல ஒரு மொபைல் போனை வாங்குறது தான் இன்றைய பிள்ளைகளின் இலட்சியமாக மாற்றப்பட்டிருக்கு. இதன் விளைவு என்ன? 7 வருடம் பொறுமையாக இருந்து ஷரியா கல்வியை கற்பதற்கு இன்றைக்கு மாணவர்கள் தகுதி இல்லை, தயார் இல்லை. பொறுமையாக இருந்து குர்ஆனை ஹதீஸை கற்று முஃபஸ்ஸிரீன்கள், இலங்கையில் ஒரு ஒழுங்கான ஒரு முஃபஸ்ஸிர் இதுவரைக்கும் உருவாகவில்லை. தஃப்சீர் ஆசிரியர்கள் என்று நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களும் பல தஃப்சீர்களை வாசித்து விளக்கம் சொல்கின்றவர்களாக இருக்கிறார்களே தவிர இதுவரைக்கும் ஒரு முஃபஸ்ஸிரை இந்த மண்ணிலிருந்து உருவாக்க முடியவில்லை. குர்ஆனுக்கு சுயமாக விளக்கம் சொல்கின்ற, நவீன காலத்துக்கு ஏற்ப குர்ஆனை விளக்குகின்ற ஒரு அறிஞரை எங்களால் இன்னும் உருவாக்க முடியவில்லை. பல ஹாஃபிதுகளை உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு குர்ஆன் விளங்குவதில்லை. எனவேதான் தொழுகைகளில் உயிரோட்டம் இல்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹாஃபிதுகள் தான் குர்ஆனையும் விளங்கி அதற்கு விளக்கம் சொல்லி அதன்படி தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற போதுதான் அது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படும். அப்ப இதையெல்லாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய எங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கின்ற போது, ஆனால் அது பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் மிக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், தரம் 8, தரம் 9 வகுப்பு வரைக்கும் ஒரு பிள்ளை மிக ஆன்மீக ஒரு சூழலிலே, பள்ளியோடு தொடர்பட்ட நிலையிலே, இஸ்லாத்தை படிக்கின்றதிலே ஆர்வம் காட்டுற நிலையில் இருக்கின்றவர்கள் அந்த 11 வயதினுடைய நடுக்கட்டத்தை அடைகின்ற போது அவர்களுடைய திசை மாறி போகின்றது. அதற்கு பெற்றோர்களே உடந்தையாக இருக்கிறார். இல்லை, இந்த டைமிலே நீ குர்ஆன் ஓதித்தான் ஆக வேண்டும், நம்முடைய வீட்டிலே நீ சாப்பிடுவதாக இருந்தால் சுபகுக்கு எழுப்பித்தான் ஆக வேண்டும், இதுதான் நம்முடைய வீட்டினுடைய சட்ட திட்டம் என்று மிக கண்டிப்பாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய பிள்ளை சுபகுக்கு எழுப்புவதே இல்லை. இதை சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படலாம். யாருடைய பொறுப்பு? பிள்ளைகளுக்கு ஆன்மீக விடயங்களில் இன்று ஈடுபாடு இல்லை. ஒரு காலத்திலே பித்அத்தான நிறைய விஷயங்கள் சமூகத்திலே இருந்தது. அப்போதெல்லாம் சிறுவர் கூட்டம், இளைஞர் கூட்டம் அதற்கு பின்னால் அடிபட்டு போனோம். இன்றைக்கு அவையெல்லாம் ஒழிந்து சுன்னாவின் அடிப்படையிலே இபாதத்துக்களை செய்யக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்கினான். ஆனால் அதை பின்பற்றுவதற்கு ஆக்கள் இல்லாத ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை. எனவே அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்படி பல இஸ்லாமிய அறிஞர்கள் உருவாகியது மிகச் சிறிய வயதில் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு நீதிபதியாக அனுப்புகின்ற போது அவர்களுக்கு 18 வயது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார். ஒரு இஸ்லாமிய நீதித்துறை அறிஞராக வாழ்வதற்கு 18 வயது போதும். ஆனால் இன்றைய கல்வி திட்டம் என்ன சொல்கிறது? நீ 18 வயது வரைக்கும் சிறுவன், எனவே நீ சின்ன பிள்ளையாகவே இரு என்று சொல்லி இன்றைக்கு வளர்க்கின்ற இந்த கல்வி திட்டத்தின் விளைவு 25 வயது 30 வயது வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் அவருடைய வாழ்க்கை கழிகிறது. அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கோ, ஈமானிய உணர்வுகளை கற்றுக்கொள்வதோ, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கோ சந்தர்ப்பங்கள் இல்லை என்பது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். இமாம் அல்-பிரூனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வானியல் மேதை, கணிதத்துறை அறிஞர். ஆனால் அவர்களுக்கு ஃபிக்ஹ் துறையில் தனியான மசாலாக்கள் இருக்கிறது. அப்பதான் அந்த காலத்தில் அறிவு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிச்சோமோ அப்பயே அது ஐரோப்பியர்கள் தான் பிரிச்சு, முஸ்லிம்கள் பிரிக்கிறது கல்வி. இது மார்க்க கல்வி, இது உலக கல்வி என்று பிரித்தது ஐரோப்பியவர்கள். இஸ்லாமிய உலகை கைப்பற்றி காலனித்துவ ஆட்சி செய்த காலத்தில் கல்விக்குள் புகுத்திய மிகப்பெரிய வித்அத் இதுதான். கல்வியை பிரிச்சு விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அறிவு என்பது இல்முன் நாஃபி, இல்முன் கைரு நாஃபி, பயனுள்ள அறிவு, பயனில்லாத அறிவு என்றுதான் இருந்தது. 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமிய உலகம் எல்லா துறையிலும் தான் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஏக நேரத்தில் அவர் மருத்துவராக இருப்பார், அதே நேரம் ஃபிக்ஹிலே அறிஞராக இருப்பார், ஹதீஸ் துறை அறிஞராக இருப்பார், அவர் கணிதத்திலே மேதையாக இருப்பார். அப்படித்தான் இருந்தார்.
எப்போ இதை பிரித்து விட்டார்களோ இன்று உலக கல்வியலாளர்களுக்கு மார்க்கம் தெரியாது, மார்க்கம் பேசுபவர்களுக்கு நடைமுறை தெரியாது, மொழி தெரியாது, டெக்னாலஜி தெரியாது என்ற பாரிய ஒரு சிக்கலுக்குள் சமூகத்தை தள்ளி வைத்திருக்கிறது. எனவே இளைஞர் சமுதாயத்தினுடைய பங்களிப்பை குர்ஆன் எவ்வளவு அழகாக பேசுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 13 வயதிலே குர்ஆனை மனனம் செய்து விட்டார். 22 வயதிலே குர்ஆனை தொகுக்கின்ற பணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நியமிக்கின்றார். ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த குர்ஆனை தொகுக்கின்ற பாரிய பணியை ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு மலையை தகர்க்கின்ற வேலையை தந்திருந்தால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றிருப்பேன், குர்ஆனை தொகுக்கின்ற பணியை தந்து விட்டீர்கள் என்று விலகி ஓடினார். பிடித்து இழுத்துக் கொண்டு வந்து அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். அப்படி பயந்தார்கள். பேணுதல், இந்த பொறுப்பு பதவி எனக்கு வானாம் என்று சொல்லிட்டு போனதை நாங்கள் பார்க்கலாம். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஃபிக்ஹ் துறையில முதலாவது அவர்களுடைய வெளியீடுகளை செய்கின்ற போது வெறும் 15 வயது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான நாம் ஹாரூன் ரஷீத் ஒரு கலீஃபாவாக, அப்பாசிய கலீஃபாவாக பொறுப்பேற்கின்ற போது வெறும் 23 வயது. முஸ்லிம் இப்னு உமைரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தாயியா அனுப்புகின்ற போது 19 வயது. அப்படி என்றால் நாங்கள் சொல்லுகின்ற இன்றைய சின்ன பிள்ளை, அவன் யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளை என்று நாங்கள் சிறுமைப்படுத்தி வைக்கின்ற வயதிலே இஸ்லாமிய உலகத்தில் மாத்திரமல்ல ஐரோப்பிய உலகத்தில் கூட பெரும் பெரும் விஞ்ஞானிகள் இந்த சின்ன வயதிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று வேண்டுமென்றே எங்களுடைய அறிவு பாரம்பரியத்தை சிதைத்து இஸ்லாத்தையும் குர்ஆனையும் அறிவியலையும் வெவ்வேறாக்கி பிரித்ததன் விளைவு இன்று மார்க்கம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிஞர்கள் வேறொரு சுரத்தில் இருக்கிறார்கள். குர்ஆனிய சிந்தனை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அரபு மொழி தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவை மிக கெட்டி எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் சந்திக்காம பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு அரபு நாடுகளை போய் பார்த்தா தெரியும். சில நாடுகள்ல நாம் ஐரோப்பிய நாட்டுக்கு வந்திருக்கோமா, அரபு நாட்டுக்கு வந்திருக்கிறோமான சந்தையை மேற்படுகின்ற அளவுக்கு ஹிஜாபு கிடையாது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் கிடையாது, சுன்னாக்கள் கிடையாது, பயங்கரமான நிலைகளில் உருவாகி கொள்வதற்கு காரணம் இந்த மாத்திய சிந்தனையினுடைய தாக்கம். சடவாத சிந்தனை மாத்திரம் கல்வி கூட கொடுத்தால் இந்த சமூகம் இப்படித்தான் உருவாகும் என்பதற்கு பல நாடுகள் இன்றைக்கு கண்முனை உதாரணமாகிறது. நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகளுடைய மனதுக்குள் எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் சொல்லுகின்ற இந்த இளைஞர் சமுதாயம் தான் இஸ்லாத்தை வாழ வைத்த சமுதாயம். ஒரு காலத்திலே இஸ்லாத்தை சுமக்க வேண்டிய சமுதாயம் இன்று வீதிகளிலே அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவாகவும் தொல்லையாகவும் மாறி இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம் எப்போதும் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துகின்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த சமூகத்திலே நானும் ஒரு பங்காளி என்று நினைக்கின்ற அளவுக்கு மாறும் என்பதை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைய சூரத்துல் காஃபினுடைய மற்றொரு செய்தியாக சொல்லிக்கொண்டு இன்றைய இன்ஷா அல்லாஹ் அல்மனார் நிர்வாகத்தினரால் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு சில நிமிடங்களில் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே அதனை தொடர்ந்து தொழுகை நடைபெறும். ஓரிரு நிமிடங்கள் அனைவரும் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய இரவிலே இங்கே தொழுகைக்காக வருகை தரக்கூடிய எல்லோரும் இந்த நன்றி உரையை செவிமடத்தை செல்லுமாறு கேட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இந்த பள்ளி வாயிலே ரமலான் மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த இந்த இரவு வணக்கத்தின் பின்னணியில் பல பேருடைய தியாகங்கள் இருக்கிறது. அதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது எனக்கு. மல்லம் யஷ்குருன் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்காதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டான் என்ற அடிப்படையில் நாம் இந்த நன்றிகளை நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக எமது பள்ளி வாயிலில் தொழுகை நடத்துகின்ற எமது மதிப்புக்குரிய பேசிமாம் அவர்கள் மிக அழகாக இந்த குர்ஆனை ஓதி ஒவ்வொரு வருடமும் இங்கே தொழுகை நடத்துகிறார்கள். அந்த குர்ஆனின் அவர்கள் ஓதுகின்ற போது அந்த குர்ஆனினுடைய ஏற்ற இறக்கங்கள், அந்த குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் இயல்பாகவே அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அது தொடக்கூடியவர்களுக்கும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அவர்கள் அதை செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் தனியாக நின்று இந்த நோன்பு
ரமலான் மாதம் அவ்வளவு நாளும் தனியாக நின்று அந்த தொழுகையை நடத்தி வைக்கிறார்கள். கணீரண்ட குரலிலே அவர்களுடைய கிராத்தை கேட்பதற்காகவே பெரும்பாலான மக்கள் இங்கே வருகை தருகிறார்கள். எனவே அவர்களுக்கு முதற்கண் நிர்வாகம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த பள்ளி வாயிலுடைய பிரச்சார பணி, தவா பணி, ஒவ்வொரு இரவும் இந்த தொடர்ச்சியாக அல் குர்ஆன் வசனங்களை கொண்ட தலைப்பிலே உலமாக்களால் பயான் நிகழ்த்தப்பட்டது. அந்த பயான் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இந்த பள்ளி வாயிலோடு முழு நேரமாக இருந்து செயல்பட்ட எங்களுடைய நுஸ்ரி நவீமி அவர்களுக்கும் நாங்கள் நிர்வாக ரீதியாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லுகல் தொழுகைக்கு பிறகு ரமலான் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து அவர்கள் லுகர் தொழுகையை தொடர்ந்து நபிகளார் மீது பற்றுக்கொள்வோம், அவர்களது வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக அவர்கள் உரை நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கே கொத்துபாக்கள், ஏனைய பயான் நிகழ்வுகள், அத்தோடு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட கடந்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட்ட இறுதிகாப்பு நிகழ்வு, அதனை முன்னின்று அதற்கு ஒரு நேர சூசி அடிப்படையிலே ஒரு பாடத்திட்டத்தை போட்டு அதனை மிகவும் அழகாக அவர்கள் நேர்த்தியாக அந்த பணியினை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அருள் புரிய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த பயான் நிகழ்வுக்காக நிறைய உலமாக்கள் வந்து ரமலான் மாதம் முழுவதும் கலந்து கொண்டு அதை நிகழ்த்தி தந்தார்கள். வெளியூர்களிலிருந்து நிறைய உலமாக்கள் 2-3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பள்ளி வாயிலில் கடமை புரியும் முஅத்தின் சத்தார் நானா அவர்கள் இந்த பள்ளி வாயிலை ஒரு அழகான சூழலில் இருந்து சுத்தமாக இருந்து அமல் செய்யக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் சஹர் தொழுகைக்கு பிறகு சஹர் செய்ததுக்கு பிறகு சுபஹ் தொழுகை முடிந்ததும் காலை 10-11 மணி மட்டுக்கும் அவர் இந்த பள்ளியிலே நின்று அந்த பணிகளை தனியாக நின்று செய்து முடிப்பார். அவர் அந்த வயதான காலத்தில் கூட இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் இந்த பள்ளியிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறி துஆ செய்து கொள்கிறோம். நீங்களும் அவர்களுக்காக துஆ செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலான் காலத்திலே அந்த டீ ஊற்றுகின்ற தேநீர் விநியோகம் செய்கின்ற அந்த பணி, அதற்காக முழுமையாக நோன்பு மாதம் முழுக்க ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எந்த குறைபாடும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான முறையிலே ஒவ்வொரு நாளும் ஒரே அளவிலே அந்த டீயை தயாரித்து எல்லோருக்கும் விநியோகிக்கிறார். அவருக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணியினை செய்வதற்கு எமது சகோதரர்கள் முன்னின்று அதை விநியோகம் செய்து குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிலே சில சகோதரர்கள் முன்னின்று அந்த பணியினை செய்கிறார்கள். அதே போல மேலே உள்ள பெண்கள் பகுதியிலும் சில பெண்கள் அந்த பணியிலே ஹிதமத் பணியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த டீ விநியோகத்துக்காக சுமாராக ஒரு நாளைக்கு 30,000-35,000 ரூபாய்க்கு இடையிலே அதற்குரிய செலவுகள் போகின்றது. அதனை இந்த பள்ளிக்கென்று மகல்லா இல்லை, ஆனால் இங்கே வரக்கூடிய தொலை தூரங்களிலிருந்து இந்த இடத்தை நாடி வரக்கூடிய சகோதரர்கள் செய்த பங்களிப்பும் எமது நிர்வாகம் செய்த பங்களிப்பின் ஊடாகத்தான் இந்த பெரும் பணியினை செய்து போக முடிகிறது. எனவே நாங்கள் அறிவித்தவுடனே ஒரு டீக்கு ஒரு நாளைக்கு 15,000 என்று அறிவித்தவுடனே பெரும்பாலான ஒரு டீ 2 டீ என்று சொல்லி அவர்களுக்குரிய பணத்துகளை தந்து உதவினார்கள். இதிலே கடைசி 10க்குரிய அந்த 10 நாளைக்கு உரிய பணியினை தொடர்ச்சியாக ஒரு சகோதரன் மட்டும் பாரம்படுத்தி செய்து வருகிறார். எல்லோருக்கும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அருள் புரிய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே துஆவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பள்ளியாளுக்கு தேவையான தேநீர் கப்,
பாய் போன்றவற்றையும் சிலவர்கள் தந்து உதவி இருக்கிறார்கள். இந்த டீ பணிக்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலே பாக்கெட், சீனி, தேயிலை தூள் போன்றவற்றையும் தனிப்பட்ட முறையிலே கொண்டு வந்து இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இத்தகையவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த பள்ளி வாயிலிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வுகளை நேரலை செய்வதற்காக ஒவ்வொரு ரமலான் அந்த தராவிகி முடிந்தது முதல் அந்த நோன்பு 30 நாளும் அவர்கள் செய்தார்கள். பிந்திய இரவிலே 1 மணிக்கு வந்து அந்த பணியினை இருந்து தொடர்ச்சியாக செய்து இது வெளியிலே உள்ள மக்களும் பார்க்கக்கூடிய அளவிலே நாடளாவிய ரீதியிலே இதனை நேரலை செய்கிறார்கள். அந்த வகையிலே லுஹர் தொழுகைக்கு பிறகும் இப்படியான ஒரு நேரலை நிகழ்ச்சி நடந்து வருகிறது. நாம் தேவையான நேரத்திலே அதை எடுத்து பார்த்துக் கொள்ள முடியும். அந்த வகையிலே அவதானி மீடியா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு தெளிவு மீடியா லுஹர் நேர அந்த நிகழ்ச்சிகளை நேரலை செய்கிற அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த இஹ்திகாஃப் நிகழ்வை ஆரம்பித்த போது அதுக்கு முன்வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்த சகோதரர்களுக்கும் அதற்காக சமையல் ஏற்பாடை செய்து தந்திருக்கின்ற சகோதரருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது எமது இந்த பள்ளி வாயிலை இந்த நிகழ்வுகள் மூலம் ஹயாத்தாக்குவதற்காக வெகு தொலைவிலிருந்து வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த பள்ளி வாயிலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த பள்ளி வாயிலே இருந்து பணி செய்யக்கூடிய எங்களுடைய நிர்வாகம் சார்பாக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் குரைஸ் ஹாஜியார். அவரோடு கூட இருந்த அன்சார் அவர்களும் இந்த பணியினை மேற்கொள்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இருவருக்கும் எனது தனிப்பட்ட நன்றியினை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன் ஜஸா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த